இந்த நாளிலும் இந்த விசேஷ ஜெபத்திற்கு நாம் கூடி வர கர்த்தர் நமக்கு தந்தார். சொல்லப்பட்டபடி, அறிவிக்கப்பட்டபடி 1 மணி நேரம் சபையாக நாம் ஜெபிக்க இந்த வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த திருச்சபை ஊக்கமாக ஜெபிக்கும் போது ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே ஆண்டவர் அற்புத அதிசயங்களை செய்ததை நாம் வேதத்தில் நாம் காண்கிறோம். இந்த நாளிலும் அவருடைய சொந்தத்திலே ஜெபிக்கும்படி இந்த நேரலில் எங்களோடு தொடர்பில் இருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஜெபம் கேளும் பதில் தாரும். ஜெபத்தோட்ட ஜெயகீதத்தில் 217வது பாடல். ஜெபம் கேளும் பதில் தாரும், அதிசயம் செய்யும் ஐயா. ஆமென். ஜெபம் கேளும் பதில் தாரும், அதிசயம் செய்யும் ஐயா. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், அதிசயம் செய்கிறவர். அல்லேலூயா. ஜெபம் கேளும் பதில் தாரும், அதிசயம் செய்யும் ஐயா. ஜெபம் கேளும் பதில் தாரும், அதிசயம் செய்யும் ஐயா. 138 கோடி ஜனங்கள், 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். அல்லேலூயா. 138 கோடி. ஆமென். என் ஜனங்கள், 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். உமக்கு எதிராக செயல்படுவோம், உம் பாதம் வர வேண்டும், உமக்காய் வாழ வேண்டும். ஆமென். உமக்கு எதிராக செயல்படுவோம், உம் பாதம் வர வேண்டும், உமக்காய் வாழ வேண்டும். ஜெபம் கேளும் பதில் தாரும், அதிசயம் செய்யும் ஐயா. ஜெபம் கேளும் பதில் தாரும், அதிசயம் செய்யும் ஐயா. இந்தியாவை பாழாக்கும் அந்தார வல்லமைகள் அகன்று போக வேண்டும். இந்தியாவை பாழாக்கும் அந்தார வல்லமைகள் அகன்று போக வேண்டும். ஜெபம் கேளும் பதில் தாரும், அதிசயம் செய்யும் ஐயா. ஜெபம் கேளும் பதில் தாரும், அதிசயம் செய்யும் ஐயா. நாடாளும் தலைவர்களை நாள்தோறும் பாதுகாத்து ஞானத்தால் நிரப்ப வேண்டும். நாடாளும் தலைவர்களை நாள்தோறும் பாதுகாத்து ஞானத்தால் நிரப்ப வேண்டும். ஜெபம் கேளும் பதில் தாரும், அதிசயம் செய்யும் ஐயா. ஜெபம்
கேளும் தாரும் அதிசயம் செய்யும் ஐயா. மரித்து போன மனிதரெல்லாம் உம் கேரலை கேட்கும் என்று மறுவாழ்வு பெற வேண்டும். மரித்து போன மனிதரெல்லாம் உம் குரலை கேட்டு மறுவாழ்வு பெற வேண்டும். கேளும் தாரும் அதிசயம் செய்யும் ஐயா. ஜெபம் கேளும் பதில் தாரும் அதிசயம். மிஷனரி ஊழியர்கள் மென்மேல் பெருக வேண்டும், உண்மையாய் உழைக்க வேண்டும். மிஷனரி ஊழியர்கள் மென்மேல் பெருக வேண்டும், உண்மையாய் உழைக்க வேண்டும். ஜெபம் கேளும் பதில் தாரும். ஜெபம் கேளும் பதில் தாரும் அதிசயம் செய்யும் ஐயா. சிலைகள் வழிபாடு செயலற்று போக வேண்டும், சிலைகள் வழிபாடு செயலற்று போக வேண்டும். நற்செய்தி பரவ வேண்டும், சிலைகள் வழிபாடு செயலற்று போக வேண்டும். நற்செய்தி பரவ வேண்டும். கேளும் அதில் தாரும் அதிசயம் செய்யும் ஐயா. ஜெபம் கேளும் அதில் தாரும் அதிசயம் செய்யும் ஐயா. ஆளும் தலைவர்கள் விட்டும் உம் நாம சொல்ல வேண்டும், உமக்கே அஞ்ச வேண்டும். ஆளும் தலைவர்கள் விட்டும் உம் நாம சொல்ல வேண்டும், உமக்கே அஞ்ச வேண்டும். கேளும் பதில் தாரும் அதிசயம் செய்யும் ஐயா. ஜெபம் கேளும் பதில் தாரும் அதிசயம் செய்யும் ஐயா. அல்லேலூயா. ஆமென். மத்திய சுவிசேஷத்திலே நம்முடைய சீஷர்களுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஜெபம் பண்ணும்படி அவர்களுக்கு போதிக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அல்லேலூயா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இது ரொம்ப முக்கியமான வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்படி என்றால் அவர் பரிசுத்தர் தான். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அதற்கு நிகரானவர் யாரும் இல்லை. அவருடைய நாமமே பரிசுத்தம் தான். அதிசயமானவர், ஆலோசனையாளர், வல்லமையுள்ள தேவன்.
எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய இயல்பு என்னதான்? நான் பரிசுத்தர் அப்படிதான் சொல்றேன். அப்படி என்ன பரிசுத்தப்படுவதாக? அவருடைய பிள்ளைகளின் மூலமாக, அவரால் படைக்கப்பட்ட மனிதர்கள் மூலமாக அவருடைய அந்த பரிசுத்த நாமத்துக்கு பெருமையை சேர்க்கும்படி, புகழை சேர்க்கும்படி நாம மனிதன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதுதான் அதனுடைய முக்கிய கருத்து. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுத்துவதாக. ஏன்னா அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அவர் பரிசுத்தர். ஆமென். நான் பரிசுத்தர். பரிசுத்த தெய்வம். நம்ம தெய்வத்துக்கு கூடிய பெரிய குவாலிட்டி என்ன? பரிசுத்தம். ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவரால் படைக்கப்பட்ட மனிதனும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதுதான் ஒரு பெரிய திட்டம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது நிருபங்களிலே சொல்லப்பட்டது. பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர். மனிதன் பரிசுத்தமாய் இருந்தவர், பரிசுத்த தேவனோடு உலாவியவர், பரிசுத்தமுள்ள தேவாதி தேவன் பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவனோடு உறவாடினார். பாவம் தான் அவரோடு உள்ள உறவை துண்டித்தது. அந்த உறவு மீண்டும் ஏற்படுவதற்கு பாவம் நீங்க வேண்டும். பாவத்திலிருந்து மனுக்குலத்தை மீட்க வேண்டும். பாவத்திலிருந்து மனுக்குலத்தை மீட்பதற்காகத்தான் நம்முடைய இரட்சகராய் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்தார். நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் தீர்த்து கட்டிவிட்டார். அல்லேலூயா. ஆகவே நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அப்ப பரிசுத்தமா இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாக. அடுத்த ஒரு வசனம் சொல்ல, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பரலோகம் எப்படி பரிசுத்தமாய் இருக்கிறதோ அதே போல பூமியும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திருவுள்ள சித்தம். அல்லேலூயா. ஆமென். அந்த பரிசுத்தத்தை நிலைநாட்ட, அந்த பரிசுத்தத்தை இந்த உலகத்தில் பெருக செய்ய நம்முடைய ஆண்டவர் இயேசு ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அறிந்திடும் சபையிலே சேர்த்து வந்தார். சபை என்றால் பரிசுத்த கூட்டம், பரிசுத்தமாக்கப்படுகிற கூட்டம், பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்ட கூட்டம். ஆமென். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. அல்லேலூயா. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவர் சொல்லப்பட்டது எபிரேயர் நிருபத்திலே, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கைப்படுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்க. அல்லேலூயா. அவரை கவனிச்சு பார்த்து வளருங்க. நாம் வளர வேண்டிய ஒரு உதாரணம் யார் என்றால் இயேசுவை பார்த்து வளர வேண்டும். ஒரு கோல்டு மாடல் யார் என்றால் அந்த ஆண்டவர் இயேசு. ஜெபத்திற்கு, அன்புக்கு, ஒழுக்கத்திற்கு, சுத்த வாழ்க்கைக்கு, ஆமென், எல்லா நற்பண்புகளுக்கும்
நாம் நோக்கி பார்க்க வேண்டிய ஒருவர் என்றார் ஆண்டவராய் இயேசு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் சபையை ஏன் ஏற்படுத்தினார் என்றால் இந்த உலகத்தை பரிசுத்தப்படுகிறவர்கள் சபைக்குள்ள வரணும், ரட்சிக்கப்படுறவர்கள் சபைக்கு வரணும், மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. அப்படி என்றால் சபை என்றால் என்ன? மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி பாதுகாப்புக்குள் இருக்கிறவர்கள். அல்லேலூயா. பாதுகாக்கப்படுகிறவர்கள். சபையை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ இந்த உலகத்துக்கு முடி. சபை குறித்து என்ன சொல்கிறார்? நீ இந்த உலகத்துக்கு வெளிச்சம், இந்த உலகத்துக்கு உப்பு, இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கு, இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கு. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், மாறுபாடான சந்ததியை விலகி தன்னை ரட்சித்துக் கொண்டவர்கள், அதனால் சபைக்குள்ளே அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் அன்றைய தினம் 3000 பேர் ஞானசாரம் பெற்றார்கள். இன்றைக்கும் இந்த 138 கோடி மக்களும் மனம் திரும்ப வேண்டும். இந்த 138 கோடி மக்களும் மாறுபாடான சந்ததியை விட்டு, மாறுபாடான வாழ்க்கையை விட்டு விலகி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு வழி, ரட்சகராகிய ராட்சியம் இங்கே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் பரலோகத்தில் என்ன நடக்கிறது? ஆராதனை, துதி, தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதே போல இந்த பூமியிலும் தேவனை ஆராதிக்கிற கூட்டம் பெருக வேண்டும், ஆராதிக்கிறவர்கள் பெருக வேண்டும், தொழுது கொள்கிறவர்கள் பெருக வேண்டும். ஏனோஸ் பிறந்த போது ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். தொழுகை. இப்பொழுது இந்த கொரோனாவால தொழுகைக்கு தடை இருக்கிறது, தொழுகைக்கு தடை இருக்கிறது. தொழுகைதான் மனு குலத்தை தூய்மைப்படுத்தும், தொழுகைதான் மனிதனை சீராக்கும். ஆமா, இந்த தொழுகைக்கு இருக்கிற தடைகள் நீங்க வேண்டும். பாத்தீங்கன்னா நேற்று ஒயின் ஷாப் திறந்து விட்டாங்க. நேற்று எத்தனை கோடி தெரியுமா? 160 கோடிக்கு நேற்று சேல். 160 கோடி. சாதாரணமா 70-80 கோடிக்கு தான் ஒரு நாள் விற்பனை ஆகும் டாஸ்மாக். பண்டிகை நாட்கள்ல ஒரு 100 கோடிக்கு விற்குமா. ஆனா நேற்று எவ்வளவு விற்பனை? 160 கோடி. ஒவ்வொருவனும் துண்டல் கட்டிட்டு போறான். எங்கு பார்த்தாலும் பசி, பட்டினி, வேலையில திண்டாட்டம் சொல்றவன். நேற்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எத்தனை பாட்டில், ஒருவனும் ஒரு பாட்டில் வாங்கிட்டு போறான். அப்படி துண்டல் அள்ளிட்டு அப்படியே பை பையா கொண்டு போறான். என்ன நிலைமை? எப்படி அதுக்கு காசு புரண்டது? உண்மையிலேயே இந்த 40 நாள்ல அநேகர் மறந்தே இருந்திருப்பான். நேற்று மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆகவே தமிழ்நாடு முழுவதும் மாத்திரமல்ல, இந்தியாவில் இந்த 138 கோடி மக்களும் செய்ய வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். மாறுபாடான சந்ததி. ஆமே. எவனு டாஸ்மார்க் திறக்கிறான், இருக்கிறான், போறான். மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டுட்டா இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் என்ன செய்வார்கள்? விடுதலை அடைவார்கள். வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. ஆமென்.
ஆமென். குடி அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் ஆண்டவர் விடுதலை பெற்ற உடனே சொல்லியிருக்கிறாங்க, அந்த எண்ணமே இல்லை. அந்த எண்ணம் கூட மறந்து போச்சு. குடிக்கிறது அந்த சுமல் கூட மறந்து போச்சு. அந்த சுமல் கூட எங்களுக்கு பிடிக்கல. அதான் விடுதலை. விடுதலை. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகும். இந்த இந்தியா தேசத்தில் நம்முடைய தமிழகத்தில் இந்த அடிமைத்தனத்தில் இருந்து எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும். விபச்சாரம், வேசித்தனம், விக்கிராராதனை, போதை, விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, போதை, இவைகளிலிருந்து மக்கள் விடுதலை அடைய விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, போதை, இவைகளிலிருந்து கர்த்தர் இந்த ஜனத்தை விடுவிக்கும்படி விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, போதை, இவைகளிலிருந்து கர்த்தர் நம்முடைய ஜனத்தை விடுவிக்கும்படி யாராவது ஒருவர் ஜெபிப்போம். நம்பர் 39. ஹலோ, விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, போதை, இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படி பேசும்போது இதை மட்டும் மியூட்ல இருக்க நீங்க பேசிக்கிறா. ஸ்தோத்திரம் கர்த்தாவை துதிக்கிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமா, இப்படியாய் அடைபட்டு இருந்தாலும் இந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே உம்மை பற்றி தியானிக்கவும் மோடு உறவாடவும் நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடாகுடி ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவை இப்படி சொல்லப்படாத ஜெப குறிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமன். சுமார் 40 நாட்களாக அடைக்கப்பட்டிருந்த இந்த டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்ட நிமித்தம் எவ்வளவு கர்த்தாவே பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன நாங்கள் கர்த்தாவை பேப்பர் வாயிலாகவும் டிவி வாயிலாகவும் அறிகிறோம் ஐயா. இயேசுவே, உண்பதற்கும் கர்த்தாவை உடுப்பதற்கும் சரியான ஆகாரமின்றி உடையின்றி தவிக்கிற இந்நாட்களிலே வீணாய் மக்கள் கர்த்தாவே அந்த பணத்தை கொண்டு போய் கொட்டுகிறது நீர் அறிவீர் ஐயா. ஆமா, இந்த போதை வஸ்துகளுக்கு, லாகிரி வஸ்துகளுக்கு அடிமையாயிருக்கிற ஜனத்தை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. விபச்சாரம், வேசித்தனம், கொலை, கொள்ளை,
இப்படிப்பட்டதான பாவங்களில் அடிமைப்பட்டிருக்கிற மக்களை நாங்கள் உடைய பாதத்திலே கொண்டு வருகிறோம். இவர்கள் யாவருக்காகவும் நீ கல்வாரில் நம்முடைய ரத்தத்தை சிந்தி மறித்து ஆமன் விடுதலையை ஏற்படுத்தி தந்திருக்கிறீர் ஐயா. அதை கர்த்தாவே இந்த ஜனங்கள் அனுபவிக்கணும் ஐயா. ஆமன் ஸ்தோத்திரம் அப்பா. இசப்பா நீர் மக்களை சந்திப்பீராக. ஆமன் குடித்து விட்டு குடும்பங்களிலே பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறவர்கள் அநேகர் உண்டு கர்த்தாவே. 40 நாட்களும் நிம்மதியாக இருந்தோம் என்று எத்தனையோ பெண்கள் அறிக்கையிடுகிறதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஐயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டுமா இந்த கர்த்தாவே ஆமா இது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற நிலைமையிலே தேவன் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக மதுவிலக்கு என்று தமிழகத்திலே உண்டாக வேண்டும் ஐயா. அரசியல் ஆதாயத்திற்காக யாரும் இதை செய்யாதபடி மக்களுடைய நலனில் அக்கறை உள்ளவர்களை நீர் ஆமன் தலைவர்களாக ஆட்சியாளர்களாக ஏற்படுத்தி தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் பெரிய காரியங்களை தேசத்திலே செய்வீராக. நீர் நினைத்தால் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும் ஐயா. ஆமன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமா ஒரு சிறு கொரோனாவின் நிமித்தமாக ஆமன் இந்த விஷக்கிருமி நிமித்தமாக சுமார் 40 நாட்கள் ஆமன் ஸ்தோத்திரம் தொடர்ந்து குடித்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் அமைதியா இருந்தார்களப்பா. இப்படி அவர்களை எழுப்பி விட்ட மாதிரி இருக்கிறது கர்த்தாவே இந்த சூழ்நிலை. இதிலிருந்து ஜனங்களுக்கும் விடுதலை தாரும், தலைவர்களுக்கு நல்ல சுபாவங்களை தாரும். ஆமன் பணம் பணம் என்ற நிலைமையில் எந்த ரூபத்தில் வந்தாலும் பரவாயில்லை என்று அவர்கள் நினைக்க கூடாது அப்பா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் கிரியை செய்வீராக. எங்களுடைய தமிழகத்திற்கு மனம் இறங்கும் ஐயா. இந்த தேசத்திற்கு நீர் மனம் இறங்கும் ஐயா. கர்த்தாவே இந்த குடி போதைகளுக்கு அடிமையா இருக்கிற மக்களுக்கு விடுதலை தாரும். குடும்பங்களிலே அதன் மூலம் ஏற்படுகிறதான சண்டை சச்சரவுகள் இல்லாமல் போகட்டும். சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யும். மக்களுக்காய் பரிதவிக்கிற தேவன் நீர் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. மனம் இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனாய் கர்த்தர் மனம் இறங்கி ஒரு அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன் ஆமேன் ஸ்தோத்திரம். யாவருக்குள்ளும் பூரண கிருபை விளங்கட்டும். ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கோடான கோடி ஸ்தோத்திரம். நம்ம தேசத்தை விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், ஜனம், இந்த போர், இந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை செய்யப்படுவதற்காக ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து வந்தார். இந்த கொரோனா பாதிப்பு லாக்டவுனுக்கு பிறகு மே மாதத்துல 20ஆம் தேதிக்கு மேல் எல்லா தடைகளும் மாறும் என்று சீக்கிரமாக மாற்றி எல்லாரும் கோடான கோடி தோற்றம். ஆமென். கோடான கோடி. முக்கியமான ஜெப குறிப்பு, அது ஆந்திர மாநிலத்தில் விசாகப்பட்டினம் வெங்கடாபுரத்திலே தனியார் ரசாயன அந்த தொழிற்சாலையில் இருந்து அந்த வாயு கசிந்ததினாலே கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கிறார். பறவைகள், மிருகங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த பாதிப்பு இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட அநேகர் மரித்திருக்கிறார்கள். அவசர பிரிவிலே அநேகர் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை இந்த திடீர் விபத்தினாலே இந்த பாதிப்பில் இருந்த குடும்பங்களை காப்பாற்ற முடியும். ஏற்கனவே கொரோனா பயம், அந்த தொழிற்சாலையிலே இப்பதான் அந்த வேலையை துவக்கி இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் அவசர பிரிவு ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சையில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 11 பேருக்கு மேல் மரணம் என்று நாளை செய்யும். கர்த்தர் இந்த குடும்பங்களை ஆறுதல் பண்ண அந்த பெரிய விபத்தில் இருந்து அவர்களை காப்பாற்ற. இப்படி திடீர்னு விபத்து, இந்த விபத்துக்களில் இருந்து தேவன் தம்முடைய ஜனத்தை பாதுகாக்க. ரோட்டில் விழுந்து கிடக்கிறார்கள், சாலை ஓரத்தில் அப்படி விழுந்து கிடக்கிறார்.
கர்த்தர் அவர்களை காப்பாற்றும்படி, இருந்தோரின் குடும்பத்தை கர்த்தர் ஆறுதல் படுத்தும்படி எல்லாரும் கரம் உயர்த்தி ஜெபமா. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி விசாகப்பட்டினத்திலே, நம்ம வெங்கடாபுரம் அந்த கிராமத்திலே, நம்ம அந்த ரசாயன தொழிற்சாலையிலே, நம்ம அந்த விஷ வாயுடைய கசிவினாலே உயிரிழந்தோர் குடும்பத்தை ஆறுதல் படுத்த வேண்டும். அவசர பிரிவில் மருத்துவமனையில் இருக்கிறவர்களை கர்த்தர் சுகமாக்க வேண்டும். விஷ வாயுடைய அந்த சக்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் காப்பாற்ற வேண்டும். ஆமென். யாராவது ஒருவர் ஜெபிப்போம். சோதர ஆண்டவரே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நல்லவரே, நன்மை செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நேற்றுமே இருக்கிறவரே, உண்மை துதிக்கிறோம் ஐயா, எங்களை விசாரிக்கிறவரே, உண்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்காக பரிதவிக்கிறவரே, பரிந்து பேசுகிறவரே, உமக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே சொல்லப்பட்ட இந்த ஜெப குறிப்புக்காக தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எத்தனை ஆண்டவரே அப்பா துன்பங்கள், துயரங்கள் இந்த தேசத்துல அப்பா ஆண்டவரே நாங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிலிருந்தும் எங்களை விடுதலையாக்க நீர் ஒருவரே போதுமானவர் அப்பா. ஒருவரால் தான் ஆண்டவரே எல்லாம் கூடும் ஆண்டவரே, என் தேவனால் கூட அது ஒன்றுமே இல்லப்பா. இந்த விஷ வாயுனாலே பாதிக்கப்பட்டு தப்பா பிள்ளைகளை ஆண்டவரை, பெற்றோரை ஆண்டவரை, உடன் பிறந்தவர்களை, சகோதரர்களை இழந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நீங்க பெரிய ஆறுதலா இருங்கப்பா ஆண்டவரே. இந்த துன்பத்திலும் ஆண்டவரே நீங்க அவர்களுக்கு ஆறுதலா இருங்கப்பா ஆண்டவரே. இந்த விஷ வாயுனாலே தாக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில இருக்கிற ஆண்டவரே யாவரும் ஆண்டவரே சீக்கிரம் குணமாகணும் ஆண்டவரே. அவர்களுக்கு மேலும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாதப்பா. நுரையீரல் பாதிப்போ ஆண்டவரே, மூளையில ஒரு பாதிப்போ ஏசப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினால இருக்கவே கூடாதப்பா. யாவரும் ஆண்டவரே சீக்கிரமாய் ஆண்டவரே சுகமாகி விடுதலையோட ஆண்டவரே வீட்டுக்கு வரணுமப்பா. என் தேவனே நீங்க மனம் இறங்குங்கப்பா. அந்த ஆண்டவரே அந்த ஆந்திரா பிரதேசத்துல உள்ள ஆண்டவரே அந்த முதலமைச்சர் அப்பா உண்மை நம்பி இருக்கிற மகன் ஆண்டவரே, அவருடைய இடத்துல ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்து ஆண்டவரே சாத்தான் ஆண்டவரை ஜெயிக்காதபடி ஏசப்பா நீங்க இந்த இதுல இருந்து விடுதலை கொடுங்கப்பா ஆண்டவரே. இதோட ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போகட்டும் ஏசப்பா. எல்லாருக்கும் நல்ல சுகம் கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்கப்பா. போதைக்கு மதுக்கு அடிமையா இருக்கிற மக்களை எல்லாம் நீங்க விடுவீங்க ஆண்டவரே. ஏசப்பா உடைய கிருபை ஆண்டவரே கூட இருக்கட்டும் ஐயா. நீர் அவர்களுக்கு துணை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க பக்கபலமா இருங்க ஆண்டவரே. இந்த தேசத்தில் உள்ள ஆண்டவரே அப்பா அதிகாரிகளுக்கும் ஆண்டவரே, தேசத்தில் உள்ள தலைவர்களுக்கும் ஆண்டவரே நல்ல ஒரு அறிவை ஆண்டவரை நீங்க தாங்கப்பா ஆண்டவரே. மனுஷன் ஜனங்களுக்காக ஆண்டவரை பரிதபிக்கிற இருதயத்தை தாங்கப்பா. நல்ல திட்டங்களை உருவாக்குகிற தலைவர்களை நீங்க எழுப்பி தாங்கப்பா ஆண்டவரே. இந்த பொல்லாத ஆண்டவரே கொரோனா பீரியட்லயும் ஆண்டவரே தேவனிகளை ஒவ்வொருவரையும் நீங்க விசாரித்து வருகிறீர். குறிப்பாக இந்த சபை மக்களை ஆண்டவரே நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஆங்காங்கு இருந்தாலும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஜெபத்துக்காக நன்றியப்பா. நடத்தி கொடுக்குற ஐயா அம்மாக்காக அவர்களுக்காக நன்றியப்பா. நீங்க இந்த நன்மை உண்டாக அவர்களை நினைத்தருளுங்கப்பா. அவர்களை இன்னும் ஊக்கப்படுத்துங்கப்பா. இன்னும் அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. இன்னும் ஆண்டவர் நல்ல வரங்களை தந்து ஆசீர்வதிங்கப்பா. நாட்களை ஆண்டவரை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள என் தேவனை உதவி செய்யுங்க. எல்லா மகிமையும் புகழும் உங்களுக்கே செலுத்துவேன். ஆமென். 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு விசாகப்பட்டினம் அந்த வெங்கடாபுரத்துல அந்த விஷ வாயுவினால் நம்ம உயிரிழந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்த மேலும் அவசர பிரிவுகள் மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அவர்களை குணமாக்கி வீட்டுக்கு அனுப்ப கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படி எல்லாரும் கொடாக்குடி கொண்டரும் கொடாலு கொடி கொண்டரும் கொடானு கொடி கோடானு கொடி
முக்குக்கு முக்கு டாஸ்மார்க் திறந்தாலும் நம்ம யாரு குடிக்கக்கூடாது. அந்த குடி, அந்த போதை, அந்த வெறியிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவிக்கும். ஆமா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்திய சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரத்துல சீசர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அந்த ஜெபம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேறும். அதே போல குடும்பங்கள் தேவனுக்கு பயந்து தேவ பக்தி உள்ள குடும்பங்களா. ஆமே, 138 கோடி மக்கள் இருக்கிறது. அல்லேலூயா. 138 கோடி மக்கள், கிட்டத்தட்ட 70 கோடி குடும்பங்கள் வச்சுக்கோமே. ஆமே, அல்லேலூயா. ஆமே, ஒரு 60 கோடி, சுமார் 60 கோடி குடும்பங்கள், 60 கோடி குடும்பங்களும் ரட்சிக்கப்படும் போது ஆமே, எல்லா தீமைகளுக்கும் அங்கு வேலையே இல்லை. ஒரு கிராமத்தை சொல்வாங்க, அந்த கிராமத்துல பீடி சிகரெட்டே விற்காது. பீடி சிகரெட்டே விற்காது. அந்த கிராமத்துல வெத்தலை வாங்கி கடை கிடையாது. அந்த கிராமத்துல டாஸ்மார்க் கிடையாது. காரணம் என்ன? அங்க குடிப்பவர்கள் இல்லை. அதே போல இந்திய தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படணும். இந்தியா ரட்சகரை அறிய வேண்டும். இருளில் உள்ள ஒரு வெளிச்சத்தை காண வேண்டும். எல்லாம் கை வைத்து ஜெபம். டாஸ்மார்க் கூட்டுங்கிறதை விட இப்படி ஜெபம் பண்ணுவோம். நம்ம குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும். குடும்பங்கள் மனம் திரும்பட்டும். குடும்பங்கள் தேவ பக்தியுள்ள குடும்பங்களாய் மாறட்டும். அல்லேலூயா. ஆமென். தன்னால அவர் கடையை பூட்டிட்டு போதல் செய்வான். யாராவது ஒருவர் ஜெபிப்போம், யாராவது ஒருவர் ஜெபிப்போம். ஆமா, குடும்பங்கள், இந்திய குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். அன்பின் வரலோ பிதாவே, நேற்று மாறாதவரே, இருக்கின்றவராய் இருக்கின்றவரே, ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற வல்லவரே, வேலையிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்றியோடு துதிக்கிறோம். இந்திய தேசத்தில் உள்ள இந்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா குடும்பங்களும் ரட்சிக்கப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீ கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று வேதவசம்படியாக குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிற எண்ணிக்கை அனுதினமும் அதிகமாக நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஞானஸ்தானம் பெறுகிறவர்களின் எண்ணிக்கை அதிகமாக நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இதன் மூலியமாய் அன்றைய தியேட்டர்களும் மூடப்பட, எல்லா டாஸ்மார்க் கடைகளும் மூடப்பட நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா, நீர் அற்புதம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ரட்சிக்க கூடாதபடிக்கும் கைகள் குறுகிய போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு செவிகள் மந்தமாகவில்லை என்று பார்க்கிறோம். தேவரே நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர் ராஜா, நீர் ஒரு அற்புதம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாரும் பொல்லாத வழிகளை விட்டு அன்றைய சோதரம் மண்டை ஓடி வர நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய சேமத்தை எங்கள் தேசத்தில் நீ தரும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியா ஒவ்வொரு குடும்பங்களும் அன்றைய ரட்சிக்கப்பட நீ கிருபை செய்யப்படுற கிருபைக்காய் நன்றி. அப்படியா நீ பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசிரியங்க, பலப்படுத்துங்க, நடத்துங்க. நேசிக்கிறே சக்தி நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாம் குடும்பமா ரட்சிக்கப்படுவாங்க. தேவ பக்தி உள்ள குடும்பங்களாக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட போவதற்காக உயர்த்தியாளர்களுக்கு நன்றி சொல்லு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். சினிமா தியேட்டர்கள் மூடப்பட்டது போல தானாகவே மூடப்படும். ஆமென். விபச்சார விடுதிகள், வேசித்தனம் படுகிறவர்கள், போதைக்கு அடிமையானவர்கள் எல்லாரும் மனம் திரும்பப்படுவதற்காக அவன் புதிய மனிதனாக ஒருவர் கிறிஸ்துவுக்கு இருந்தால் புது சிஷ்யா இருக்கிறார்.
எல்லாரும் புது சிருஷ்டியா மாறும். அல்லேலூயா. கொடான கொடி தோத்திரம். அந்த யூதேயா தேசத்தார், அந்த எருசலேம் நகரத்தார் எல்லாரும் மனம் திரும்பினது போல இங்க தேசம் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். இப்படி சொல்லணும், இப்படி சொல்லணும். நம்ம விற்பனை டாஸ்மார்க்ல விற்பனை குறைஞ்சதுன்னு சொல்லணும். நாம இப்போ இந்த சரக்கு வாங்குறதுக்கு ஆள் வரலைன்னு சொல்லணும். கை வைத்தியாண்டு சொல்லணும். ஆமென். இன்னைக்கு கடைக்கு வருகிறவர்களின் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைந்து விட்டது என்று சொல்லணும். அது சீக்கிரமா அந்த செய்தியை கர்த்தர் கொடுக்க போறதுக்காக எல்லாரும் கோடானி கோடி தோத்துறா. இன்றைய நிலவரம் இந்தியா, நம்ம தொற்று உள்ளவர்கள் 53,000 பேர். இந்திய நிலவரம் தொற்று, இந்த கொரோனா தொற்று உள்ளவர்கள் 53,000 பேர் இந்திய அளவில். பலி 1783 பேர். 53,000 பேருக்கு தொற்று இருக்கிறது. 1783 பேர் பலியாயிருக்கிறார்கள் இந்திய அளவில். தமிழகத்துல பாதிப்பு 5,409 பேர் தமிழகத்தில் பாதிச்சு. நம்ம குணமானவர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1,547 பேர் குணமாயிருக்கிறார். பலி 37 பேர். விருதுநகர் மாவட்டத்துல 35 பேர் பாதிக்கப்பட்டவர். குணமானவர்கள் 24 பேர். நம்ம பாதிக்கப்பட்டவர் 35 பேர், குணமானவர்கள் 24. 11 பேர் இன்னும் சிகிச்சையில் இருக்கிறார். கர்த்தர் அவர்களை என்ன செய்ய வேண்டும்? குணமாக்கி கொண்டு வர வேண்டும். ஆமா, எல்லா விதமான ரெட்டு மாவட்டங்கள் எல்லாம் எப்படி மாறணும்? கிரீனா மாறணும். அல்லேலூயா. நம்ம ரெட்டில் இருக்கிற மாநிலங்கள்லாம் கிரீனுக்கு வரணும். சென்னை ரொம்ப கூடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சென்னையை கற்று தொட வேண்டும். அல்லேலூயா. சென்னை மாநிலத்தை கற்று தொட, சென்னை மண்டலத்தை கற்று தொட வேண்டும். கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டும். இந்த கொரோனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த வீரியம் ஜீரோவாக வேண்டும். அந்த உலக நாடுகளை எல்லாம் கர்த்தர் தொட்டு அவர்களை குணமாக்க வேண்டும். உலக அளவிலே இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆறுதல் படுத்த வேண்டும். சிகிச்சையில் இருக்கிறவர்கள் சுகமாகி வீட்டுக்கு திரும்ப வேண்டும். ஆமா, இது சமூக பரவலாய் தொடர கூடாது. உடனடியாக சுகமடைய வேண்டும். சுகமடைய வேண்டும், சுகமடைய வேண்டும். என மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் சுகமாகி வீட்டுக்கு திரும்ப வேண்டும். அல்லேலூயா. ஆமா, புதிய தொற்று தொடராதபடி ஏசப்பா இந்த கொரோனாவுடைய வீரியத்தை ஜீரோவாக நாம எல்லாம் கை வைத்து ஜெபம் பண்ணும். கொடான கொடி தோன்றுறார், யாராவது ஒருவர் ஜெபிப்போம். தேங்க்யூ. பாத்திரரே, மகிமை மாற்றி நிறைந்தவரே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற என் தெய்வமே, ஒருவராய் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா எங்களுக்குள்ளே கிரியை நடப்பிக்கிறவரே ஏசப்பா, இந்த அருமையான ஜெப வேலையில கூட உண்மை நினைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்மிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே பாழாக்கி கொண்டிருக்கிற இந்த நோய்க்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறது தேவனே. எங்களை பராமரிக்கிறவரே, எங்களை ஆண்டவரே போஷிக்கிற தேவனே ஏசப்பா. சோதரம் வியாதிக்கு விளக்குகிறவரே, விபத்துக்கு விளக்குகிறவரே, எல்லா வீழ்ச்சிகளுக்கும் விக்கினங்களுக்கும் விலக்கி பாதுகாக்கிற எங்கள் தேவனே ஏசப்பா. சோதரம் ஐயா, எங்களை ஆண்டவரே வியாதிக்கு விளக்குவேன் என்று ஆண்டவரே வாக்குறுதித்த தேவனே. ஆண்டவரே, சோதரம் எங்களுக்கு வாக்கு தத்தம் தந்த தேவனே ஏசப்பா. சோதரம் இந்த உலகெங்கும் இருக்கிற ஆண்டவரே இந்த பொல்லாத நோயை ஏசப்பா இந்த நேரத்துல நீங்க ஆண்டவரே நிறுத்த முடியாது ராஜா.
ஏசப்பா இந்த பெரிய தீங்குக்கு ஆண்டவரே மனஸ்தாபம் கொள்ளும் ஐயா. தேவனே சோதரம் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே செத்து மடிந்து கொண்டிருக்கிற உங்களுடைய ஆண்டவரே ஜனத்தை ஆண்டவரே நீர் ஆண்டவரே ரட்சிக்கும்படியாய் ஆண்டவரே இந்த பொல்லாத கொள்ளை நோய்க்கு நீ தப்பிவிக்க முடியாது உம்மிடத்தில் மன்றாடுகிறோம் ராஜா. ஏசப்பா சோதரம் ஐயா, சோதரம் ஐயா ஆண்டவரே விசேஷமாக எங்க தேசத்துல ஆண்டவரே சோதரம் ஐயா கிட்ட ஆண்டவரே 53,000 பேர்கிட்ட இந்த பாதிப்பு இருக்கின்ற தேசத்திற்கு மனம் இறங்கும்ப்பா ஆண்டவரே சோதரம். இனி ஒரு நாளும் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே சோதரம் ஐயா இந்த வியாதி பரவாதபடிக்கு என் தேவனே நீர் இதை தடுத்து நிறுத்த முடியாது செபிக்கிற ராஜா. ஆண்டவரே எங்க தமிழக தேசத்திற்காக ஆண்டவரே வருகிறோம் ராஜா. சோதரம் ஆண்டவர் 1200 பேருக்கு ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே ஆல்ரெடி ஆண்டவரே ராஜா. ஆண்டவரே சோதரம் ராஜா. ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே இந்த பாதிப்புல இருந்து மக்களை நீ பாதுகாத்துக் கொள்ள முடியாது செபிக்கிற ராஜா. ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே சோதரம் 30 பேருக்கு மேல இறந்து போயிருக்கிறாங்க என்று ஆண்டவரே நாங்கள் கேள்விப்படுகிறோம் ராஜா. ஏசப்பா சோதரம் ஐயா ஆண்டவரே ஜனத்துக்குள்ள ஆண்டவரே கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் முகங்களை ஆண்டவரே சோதரம் தாழ்த்தி ஆண்டவரே என் சமூகத்தை நோக்கி ஜெபம் பண்ணும் போது நான் அவர்கள் ஆண்டவரே விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் தேசத்துக்கு சேமத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணி தேவனே. ஏசப்பா ஜனத்திற்கு ஆண்டவரே சோதனம் ஏற்பட்ட இந்த துன்பத்தை நீக்கி போடும் ராஜா. ஏசப்பா ஆண்டவரே இந்த பெரிய தீங்கை ஆண்டவரே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே 24 பேர் ஆண்டவரே குணமடைந்தாங்க ஆண்டவரே என்று ஒரு 11 பேர் ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க ராஜா. ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டு இருக்கிற ராஜா. ஆண்டவரே இந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ தேவடியா ஆண்டவரே அவர்கள் படுக்கை நீர் மாற்றி போடும்படியா சொல்லிருக்கிற ராஜா. ஆண்டவரே மேற்கொண்டு இந்த பரவாதபடிக்கு தேவனே நீர் ஆண்டவரே ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படியா ராஜா. ஆண்டவரே சொல்லப்பட்டது போல தேசத்துல இருக்கிற எல்லா அந்த சிவப்பு ஆண்டவரே மண்டலங்கள் எல்லாம் பச்சை மண்டலங்களாக மாறும்படியா என் தேவனே நீர் கிருபை தரும்படியா சிபிக்கிற ராஜா. ஏசப்பா மனம் மனமிருங்க தேவனே. இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். டாக்டர் நம்ம ஜெபத்தை கேட்டதுக்காக எல்லாரும் கோடா கொடி தோத்திரம் கோடான கொடி தோத்திரம் கோடான கொடி கோடான கொடி தோத்திரம் கோடான கொடி தோத்திரம் நாம மகிமைப்படட்டும் ஐயா. ஆமென். இந்த ஜெபத்தை நீ கேட்டதுக்காக நன்றி. அல்லேலூயா. அற்புதம் நீ செய்யறதுக்காக நன்றி. ஆமென். ஆமென். கோடான கொடி தோத்திரம். ஆமென். டாஸ்மார்க் கடை கூட திறந்துட்டாங்க. அநேகர் கேட்கிறாங்க ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கு, வழிபாட்டு ஸ்தலங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு. நம்ம மதுக்கடை திறந்து விட்டுட்டாங்க. சீக்கிரமா நம்ம இந்த டோரா பிறகு ஆலயத்துக்கு வருவதின் எண்ணிக்கை பெருகும். திரளான ஜனங்கள் ஆலயத்துக்கு வரணும். திரளான ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கும். நம்ம டாஸ்மார்க்கு கூட நிரம்புது. ஆலயங்கள் நிரம்பணும். ஆராதிக்கிறவர்களின் எண்ணிக்கை பெருகும். கியூல நிக்கிறாங்க டாஸ்மார்க். ஆலயங்களிலே பல ஆராதனைகள் நடக்கும். பல ஆராதனைகள் நடக்கும்.
தியேட்டர் நிரம்புவது போல ஆலயங்கள் ஆத்மாக்களால் நிரம்பும். ஆமே, பல சமுதாய மக்கள் ஆலயத்தை தேடி வர அவர்தான் பாதுகாக்கிறவர். நம்பிக்கைக்குள்ள வர சமுத்திர ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவால நிரம்பணும். அல்லேலூயா. 4 திசைகளிலிருந்து ஜனங்கள் ஆலயத்துக்கு ஓடி வரணும். 8 திக்கிலிருந்து ஜனங்கள் ஆலயத்துக்கு ஓடி வரணும். வீணான வழிபாடுகள் ஒழியணும். ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரணும். நல்லா கை வைத்து ஜெபம் பண்ணணும். ஆலய வழிபாட்டு தலங்கள் திறக்கப்படும் போது ஆலயங்களிலே திரளான மக்கள் ஆணும் பெண்ணும் வாலிபர்களும் ஆலயத்துக்கு வரணும். ஆராதிக்கணும். பல ஆராதனைகள் திருச்சபைகளில் நடக்கணும். ஆமென். அந்த எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடணும். நம்ம எல்லாம் கை வைத்து ஜெபம். ஆண்டவரே, 138 கோடி மக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. எல்லா மாநிலங்களும் ரட்சிக்கப்படணும் ஐயா. இந்த தமிழகம் மரணம் திரும்ப வேண்டும் ஐயா. எல்லா தேவ ஆலயங்களும் நிரம்பி வழியிடும் ஐயா. ஆமே, ஆலயங்களிலே தேவ அன்பும் பரிசுத்தமும் ஆமே நேர்மையும் ஒழுங்கும் சத்தியமும் போதிக்கப்படணும் ஐயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் ஐயா. ஆமே, அல்லேலூயா. நான் உபதேசித்த சகலவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இசப்பா, உடைய கட்டளைகளை எல்லாம் மக்களுக்கு உபதேசமாக சொல்ல, உபதேசிக்க, சபைகள் சத்தியத்தை சொல்ல, சத்தியத்தை அறிவிக்க கிருபைதான். ஆமே, சத்தியம் பேசும் சபைகள் எல்லாம் தூய்மையாக. ஆமே, அல்லேலூயா. கோடானு கோடி திரளான மக்களை நீ கூட்டி சேர்க்கிறார். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். சீக்கிரமா ஆலயங்கள் திறக்கப்படும். ஆராதனைக்கு இருக்கிற தடைகள் நீங்கணும். பல ஆராதனைகள் சபையில் நடக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் இல்ல, வார நாட்கள் முழுவதும் ஆலயங்களிலே ஜெபம் நடக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, வார நாட்கள் முழுவதும் ஆலயங்களிலே ஜெபம், ஆராதனை, துதி ஆராதனை, வேத போதனைகள் நடைபெற வேண்டும். அல்லேலூயா. யாராவது ஒருவர் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெப வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆராதனைகள் ஆண்டவரே தடைப்பட்டிருக்கிறது, சீக்கிரமாக ஆலயங்கள் திறக்கப்படணும் ஆண்டவரே. ஆராதனைகள் நடக்கணும் ஆண்டவரே. 4 திசையிலும் இருந்து 8 திக்கிலும் இருந்து ஜனங்கள் ஆராதனைக்கு ஓடி வரணும் ஆண்டவரே. ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகணும் ஆண்டவரே. திருச்சபைகளில் ஆண்டவரே பெரிய எழுப்புதல் உண்டாகணும் ஆண்டவரே. வசனங்கள் போதிக்கப்படுவது ஆண்டவரே. ஜனங்கள் அதனால் திருப்தியாக ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனாவுக்கு பிறகு ராஜா ஒரு பெரிய ஆவிக்குரிய எழுப்புதல் ஆண்டவரே ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆண்டவரே திருச்சபையிலும் காணப்பட என் தேவன் கிருபை செய்வீராக ராஜா ஆண்டவரே. அப்ப ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. திருச்சபை நோக்கி வரட்டும் ஆண்டவரே. திருச்சபை மக்கள் இன்னும் ஆவியில் பலப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை நீ செய்து ஆண்டவரே இந்த நாளில் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறபடியினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு கோடான ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி. அடுத்து இறுதியாக ஒரு ஜெபம். அனைத்து திருச்சபைகள் மீதும், போதகர்கள் மீதும், விசுவாசிகள் மீதும் தேவன் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் அளவில்லாமல் ஊற்றும்படி
அனைத்து திருச்சபைகள் மீதும், போதகர்கள் மீதும், விசுவாசிகள் மீதும் தேவ கிருபையின் ஆவியை, விண்ணப்பங்களின் ஆவியை அளவில்லாமல் ஊற்றும்படி குடும்பங்களிலே அவன் ஒவ்வொரு குடும்பங்களிலும் குடும்ப ஜெபம் நடக்கும்படி. அல்லேலூயா. ஆமென். எல்லா குடும்பங்களிலும் அந்த ஜெப ஆவி, அந்த விண்ணப்பத்தின் ஆவி, ஆமென், அந்த தேவ பக்தியின் ஆவி ஊற்றப்படும்படி. அல்லேலூயா. எல்லாம் கை வைத்து ஜெபம் பண்ணுவோம். இறுதியாக ஆமென், அனைத்து திருச்சபைகள் மீது, அனைத்து போதகர்கள் மீது, அனைத்து விசுவாசிகள் மீது தேவ கிருபையின் ஆவியை, விண்ணப்பங்களின் ஆவியை ஆண்டவர் ஊற்றும்படியாக, அளவில்லாமல் ஊற்றும்படியாக குடும்பங்கள், ஆமென், குடும்பங்களிலே ஆமென் ஜெபம் நடக்கணும். குடும்ப ஜெபம் நடக்கணும். தொடர்ந்து இனி குடும்ப ஜெபம் நடக்கணும். வேலைன்னு ஓடிடக்கூடாது. எந்த வேலைகள் பார்த்தாலும் குடும்பமா ஜெபிக்க, குடும்பமாய் வேத வாசிக்க, குடும்பமாய் ஆலயத்துக்கு செல்ல, குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தரது கிருபையின் ஆவியை ஊற்றுவாராக. யாராவது ஒருவர் ஜெபிப்போம். தேங்க்யூ. ஒரு ஜோமனு அனைத்து திருச்சபைகள் மீதும், அனைத்து போதகர்கள் மீதும், அனைத்து விசுவாச மக்கள் நாம இந்த விண்ணப்பங்களை அவருடைய கிருபையின் ஆவியையும், அவருடைய அன்பின் ஆவியையும் அளவில்லாமல் ஊற்றும்படி நாம குடும்பங்களிலே, குடும்ப ஜெபங்கள், வீடுகளிலே குடும்ப ஜெபங்கள் தினமும் நடைபெறும். கர்த்தர் கிருபை செய்யணும். மாறணும். ஆலயங்கள் திறக்கப்படும். யாராவது ஒருவர் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த ஆண்டவரே மாலை ஜெப வேளையிலும் ஆண்டவரே திருச்சபையாய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இப்பொழுதும் சொல்லப்பட்ட ஆண்டவரே இந்த ஜெப குறிப்புக்காக நாங்கள் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். தேவனே, உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே எங்கள் தேசங்களிலே இருக்கிற எல்லா திருச்சபைகளின் மேலும், எல்லா போதகர்களின் மேலும், எல்லா விசுவாச மக்களின் மீதும் என் தேவனாக ஆண்டவரே கிருபையின் ஆவியையும், விண்ணப்பங்களின் ஆவியையும், அன்பின் ஆவியும் நீர் அளவில்லாமல் ஊற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனே, இந்த நாட்களிலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நீர் அளவில்லாமல் இந்த ஆவியை நீர் எங்களுக்கு தரப்போறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்திலே காணப்போகிற இந்த ஆண்டவரை எழுப்புதலுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நாங்கள் ஆண்டவரே எப்போதும் இடைவிடாமல் ஜெபிக்க ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபைகள் மீதும் ஜெப ஆவியை நீர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்கப்பா. நாங்கள் மன்றாடி ஜெபிக்க ஆண்டவரே அப்பா இடைவிடாமல் ஜெபிக்க, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க தேவன் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என் தேவனாகிய ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நீர் அப்படியா செய்ய போறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவருடைய ஆண்டவரே உம்முடைய தயவுள்ள கரம் ஆண்டவரே எங்கள் திருச்சபைகளிலும், எங்கள் போதகர்கள் மேலும், எங்கள் ஆண்டவர் விசுவாச மக்களின் மீதும் ஆண்டவரே நீர் கிருபையின் ஆவியும், விண்ணப்பங்கள் ஆவியும், அன்பின் ஆவியும் ஊற்றினதற்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நீர் பெரிய காரியங்களை செய்ய மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லா கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். கொடான கூடித்து வந்துடும். இது ஆன்லைன் பிரேயர்ல கலந்து கொண்டு யாவரையும் ஆசீர்வதியும்.
ஆமென். இந்த சூம் பிரேயர் அல்ல இணைப்பில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதி, உடைய குடும்பங்களை ஆசீர்வதி, பெரிய காரியங்களை செய்யும். இந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை காட்டுகிறோம். ஆமென். ஒவ்வொரு குடும்பங்களும் ரட்சிக்கப்பட்டு கொர்நேலிய குடும்பத்தை போல தேவ பக்தியுள்ள குடும்பங்களா எங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்க போறதுக்காக விபச்சாரம், தேசித்தனம், விக்கிரக ஆராதனை, இந்த போதை, இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஜனத்தை நீ விடுவித்ததற்காக தோற்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்யும், நாமத்தை மகிமைப்படும். ஆமென். நாளைக்கு 11 மணியிலிருந்து 1 மணி வரை இருக்கிற உண்டாக்கும் ஜெபத்துக்காக தோற்றம். நாளைக்கு இருக்கிற இந்த 2 மணி நேரம் 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் ஜெபிக்கும்படி நாங்கள் விரும்புகிறோம். அந்த சேமம் உண்மையிலே எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் தேசத்திற்கும் உலகத்திற்கே அந்த நேரங்கள் சேமத்தை உண்டாக்கும் நேரமா ஆசீர்வதிக்கப்படுவதாக. நம்ம எல்லாரும் ஆன்லைன் பிரேயர்ல கலந்து கொள்ள இணைப்புக்கு வர உதவி செய்யும். அந்த ஜூம் பிரேயர்ல இணைய ஜெபத்தில் பங்கு பெற உதவி செய்யும். நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த ஜெபத்தில் இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யும். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே எவ்வளவுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் ஆமென் என்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகும். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you all. Thank you.